இன்ஃபினிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதமே எனக்கு தெரிஞ்சு 3 ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8500 தான் உங்களோட பட்ஜெட். அதுக்கு மேலே ₹1 கூட செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாட் 12 ப்ளே அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஒரு சில குறைகளுமே இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமா, என்ன இது ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. ஸோ பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் தான் வந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ஹாட் 12 ப்ளே அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் ஸ்பெக் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு ப்ரைஸ் எவ்வளோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே இவங்களோட எக்ஸ்கேபிள் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிலிகான் கிடையாது. மொபைலோட போட்டு பார்த்தேன் ஓகேவா இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலை பார்த்தோன்னே ஃபீல் ஆனது என்ன இவ்வளோ பெரிய டிஸ்பிளேவா இருக்கு, சைஸ் என்ன தான் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது 6.84 இன்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பெருசு தான். பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதில் HD பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது யூஸ் பண்ணும்போது. எந்த அளவுக்கு டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8500 டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ஓகேவான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது 480 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த ஒரு 25,000 மொபைலாக இருக்கட்டும் அதுலேயே வந்து வாட்டர் டிராப் நாச் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சுவலாக கொடுத்தது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. மற்றவங்க பார்க்கும்போது மொபைல் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்படியே டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் பளபளப்பாக ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்குது ரேசிங் பிளாக். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டே லைட் க்ரீனும் அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் வேரியண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனில் இன்னொரு முக்கியமான விஷயம் 8.9 mm திக்னஸும் 209 கிராம் வந்து வெயிட் இருக்கு. என்னப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 8500 ரேஞ்சில் ரொம்ப ரேரான மொபைல் தான். இதில் கொடுத்துருக்காங்க 6000ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பியா இல்லாமல் டைப் சி போர்ட் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டு சார்ஜை போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்துட்டு ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக 6000 mAh அப்படின்னும் போது இந்த டைம் எடுத்துக்கும். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு வந்து தாராளமாக பேட்டரி லைஃப் வரும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. நெக்ஸ்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான பெசல்ஸ் தான். பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஃபோனாக கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு எவ்வளோப்பா ஃபோன் கேட்குற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது சிம் ட்ரேயை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக்கு 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் டைப் சி போர்ட் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடராகவே இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக்மே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது மறக்காம ஃப்ரண்ட்ல அந்த செல்ஃபி கேமராக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த விதத்தில் ஓகே தான். அண்ட் ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு வரும்போது 2 கேமரா செட்டப் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலும் ஒரு டெப்த் சென்சார் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. அது எத்தனை மெகா பிக்சல்லாம் மென்ஷன் பண்ணல. அது வேலை செய்யுமான்னு மென்ஷன் பண்ணல. நமக்கும் ஒரு டவுட் தான் வேலை செய்யுமான்னு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த 13 மெகா பிக்சல் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் ஓகே அப்படின்னே சொல்லலாம். OS அப்படின்னு வரும்போது இவங்களோட XOS 10 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. OS எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அண்டர் 10K வந்தாலே கண்டிப்பாக குமிச்சிருவாங்க போட்டு. ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. சில ஆப்லாம் வந்து இவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்கிறதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அதுக்கு நமக்கு யூஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா
இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஓஎஸ் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரான ஓஎஸாக இருக்கும். தயவுசெய்து இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் கம்மி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது யூனிசாக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ அண்டர் 10Kல நான் பார்த்த வரைக்கும் யூனிசாக் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்லாவுமே இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கும்போது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா T610 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் பிளேயை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து எதிர்பார்க்க வேணாம். கேம்லாம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி வாங்குறது வந்து அந்தளவுக்கு கிடையாது. நார்மலாக யூடியூப் வீடியோ பார்ப்பேன், சோஷியல் மீடியா வந்து நிறைய அக்சஸ் பண்ணுவேன், அண்டு நிறைய கால் பேசுவேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப லோ கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய கேம்ஸாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டாலுமே கண்டிப்பாக லேக் இருக்கிற ஃபீல்லாம் இருக்க தான் செய்யும். அண்ட் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. 3GB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிக ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸுக்கு இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எனக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வேணும் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேலாம் வேணும்னு நினைக்கிறவங்க 10,000க்கு மேலே ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது தான் இன்னும் பெட்டரான ஃபோனாக இருக்கும். இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னா டிஸ்பிளே ரியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 6.8 inch அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 7 inch பெரிய டிஸ்பிளேவாகவும் இருக்குது. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயம்லாம் வந்து இதில் கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறேன். 8500 மேலே என்னால் அதிக செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.